ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக ஒரு 10 மினிட்ஸில் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ஆப்பம் பார்த்திங்கன்னா பேக்கிங் சோடா, ஈஸ்டெல்லாம் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இது கூடவே குக்கரில் பண்ணக்கூடிய ஒரு எக் கிரேவி ரெசிபியும் பார்க்கலாம். இந்த கிரேவி ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக குக்கரில் பண்ணிடலாம். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக வைக்கக்கூடிய கிரேவியை விட ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு வாங்க பார்த்துடலாம். இது செய்கிறதுக்கு ஒரு பவுல் ஒன்று எடுத்துருக்கிறேன். இதில் 2 கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு வறுத்த அரிசி மாவாக பார்த்து எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இது கூடவே தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்ததாக இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கொதிக்கிற தண்ணியும் சேர்க்கக்கூடாது. அதே டைமில் ரூம் டெம்பரேச்சரில் இருக்க தண்ணியும் நம்ம சேர்க்கக்கூடாது. லைட்டாக சூடாக இருக்கிற மாதிரி தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் இப்போ ஒரு 2.5 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கிறேன். சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு அரிசி மாவை பொறுத்து தண்ணியோட அளவு மாறுபடலாம். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எனக்கு இப்போ பார்த்திங்கன்னா 2.5 கப் அளவு தண்ணி ஓவராலாக தேவைப்பட்டிருக்கு. இப்போ நம்ம இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி ஒரு 1 மினிட் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி சேர்க்கும்போது ரொம்ப கவனமாக சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்த்தாலும் பர்ஃபெக்டாக வராது, ரொம்ப கம்மியாக சேர்த்தாலும் ரொம்ப சாஃப்டாக இருக்காது. அதனால் கவனமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். உங்களுக்கு பார்த்தா தெரியும், மாவு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போது நம்ம இது கூடவே ஒரு 1/2 கப் அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். நல்லா டைட்டாக மெஷர் பண்ணி எடுத்துருக்கிறேன். தேங்காய் துருவல் 1/2 கப் அளவு சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு மெயினாக தேவைப்படுறது பார்த்திங்கன்னா 2 பொருள் தான், அரிசி மாவும் தேங்காய் துருவலும் தான். இப்போ தேங்காய் துருவல் சேர்த்ததுக்கப்புறமா மாவு கொஞ்சம் கூட நமக்கு டைட்டான மாதிரி இருக்குது. அதனால் எக்ஸ்ட்ரா திருப்பி ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு ஓவராலாக ஃபஸ்ட்டு 2.5 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கிறேன். ஓவராலாக 3 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கிறேன். இப்போ இதில் மெயினாக நம்ம ஆட் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா பேக்கிங் பவுடர், சோடா கிடையாது, பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். கரெக்டாக பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணியிருக்கிறேன். பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணி செய்யும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஆப்பம். ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை மூடி வச்சு ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் நம்ம இதை வச்சிடலாம். இந்த டைமில் நம்ம ஒரு எக் கிரேவி பண்ணிடலாம். நான் ஒரு குக்கர் எடுத்துருக்கிறேன். அதில் ஒரு 3லேருந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இது இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் இங்கே 3 வெங்காயம் சேர்த்துருக்கிறேன். பெரிய சைஸில் 3 வெங்காயம் எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி ஸ்லைசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தின்னான அளவில், ரொம்ப திக்காக இல்லாமல் கொஞ்சம் தின்னாக இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகி வரணும். அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது கூடவே நான் ஒரு 1/2 கப் அளவு கேப்சிகம் ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் கேப்சிகத்துக்கு பதிலாக நீங்கள் பச்சை மிளகா கூட ஆட் பண்ணிக்கலாம். 2 பச்சை மிளகா கூட நீங்கள் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கேப்சிகம் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயமும் இந்த கேப்சிகமும் சேர்ந்து நமக்கு நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் நமக்கு நல்ல ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஆகி வரணும். இந்த மாதிரி நல்லா ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக நமக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நமக்கு இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கிறேன். நான் ஃப்ரெஷ்ஷாக தான் அரைச்சி எடுத்துருக்கிறேன். இப்போ இதையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிறதுலேயே நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அடுத்ததாக இப்போ ஃப்ளேமை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. இதில் நம்ம காரத்துக்கு தக்கனா நீங்கள் வத்தல் பொடி சேர்த்துக்கலாம். நான் இங்கே 1 டேபிள் ஸ்பூன் அளவு வத்தல் பொடி சேர்த்துருக்கிறேன். கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடியை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே சிக்கன் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் அளவு ஆட் பண்ணியிருக்கிறேன். இதெல்லாம் சேர்த்துட்டு ஃப்ளேமை நல்லா சிம்மில் வச்சு நல்லா பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இதில் ஒரு தக்காளி பழம் ஆட் பண்ணியிருக்கிறேன். சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணி நல்லா மேஷ் ஆகிற மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா வதக்கினதுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நான் ஒரு 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கிறேன். நீங்கள் உங்கள் திக்னஸ்க்கு தக்கன ஆட் பண்ணிக்கலாம். சுடு தண்ணியாக ஆட் பண்ணிக்கோங்க. சுடு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம குக்கரை மூடி வச்சு நம்ம ஒரு 2 விசில் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி குக்கரில் வேக வச்சு செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு 2 விசில் வந்துடுச்சு. நான் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். நமக்கு எல்லாமே நல்லா குக்காகி சூப்பராக எண்ணெய்லாம் பிரிந்து நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்.
நம்ம நார்மலாக பண்ணுற எக் கிரேவியை விட இந்த மாதிரி குக்கரில் பண்ணி பாருங்கள் ஒரு முறை, ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இதில் வந்து முட்டை வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து இங்கே 4 முட்டை வந்து வேக வச்சு எடுத்துருக்கிறேன். முட்டையில் வந்து கோடு போட்டு கீறி வச்சுருக்கிறேன். அப்போ நமக்கு உள்ளே வர நல்ல மசாலா ஏறும். இப்போ முட்டை சேர்த்து தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம இதுவரை நம்ம உப்பு வந்து கிரேவிக்கு சேர்க்கலை, இந்த டைமில் தான் சேர்த்துருக்கிறேன். சேர்த்து நல்லா வந்து ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 3/4 கப் அளவு வந்து தேங்காய் பால் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் வந்து உங்கள் திக்னஸ்க்கு தக்கன நீங்கள் வந்து தேங்காய் பால் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி ஒரு சிம்மில் வச்சு ஒரு 1 மினிட் வந்து இது வந்து கொதித்ததும் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து மேலே கொஞ்சமாக மல்லி இலை வந்து தூவி எடுத்துருக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான ஒரு எக் கிரேவி குக்கரில் ரொம்ப ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இதுவரை நீங்கள் இந்த மாதிரி ஒரு எக் கிரேவி பண்ணது இல்லைன்னா கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா டிஃபன் வெரைட்டிக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா நமக்கு மாவு நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. மாவு வந்து நம்ம வந்து ஆப்பமாக ஊற்றுறதுக்கு முன்னாடி நல்லா ஒருக்கா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க கரண்டியை வச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நான் இங்கே வந்து இரும்பு ஆப்பக்கல் தான் எடுத்துருக்கிறேன். ஆப்பச்சட்டியில் எண்ணெய் வந்து அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்து மாவு ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இங்கே 1.5 கரண்டி அளவு வந்து மாவு வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். ஆட் பண்ணி ஓரளவு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை வந்து மூடி வச்சு வேக வச்சு எடுத்துடலாம். நல்லா வெந்ததுக்கப்புறமா நமக்கு எடுத்துடலாம். பார்த்தாலே தெரியும் எந்தளவு சூப்பர் சாஃப்டாக ஹோல்ஸோடு இருக்குது அப்படின்ட்டு. நம்ம இது போலவே நம்ம எல்லாத்தையும் சுட்டு எடுத்துடலாம். உங்களுக்கு ஆப்பம் சுடும்போது ரொம்ப ஹார்டாக இருந்தது அப்படின்னா தண்ணி வந்து கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து செஞ்சு பாருங்கள், ரொம்பவே பர்ஃபெக்டாக ரொம்பவே சூப்பராக வரும். அதே மாதிரி ஃப்ளேமும் ஓரளவு மீடியம் ஃப்ளேமில் வச்சு சுட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியாக அந்த ஆப்பம் ரெசிபி ரெடி பண்ணி வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் வச்சு ரொம்ப ஈஸியாக சூப்பர் சாஃப்டாக நம்ம ரெடி பண்ணிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல்லே நிறைய பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி, இன்ஸ்டன்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி இருக்குது. அதோட லிங்க் வந்து எண்ட் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த ஆப்பம் பார்த்திங்கன்னா இந்த கிரேவியோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த கிரேவியும் மறக்காமல் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.